அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு TailorTubeTamil சேனல். அப்பா பேர் ஆறுமுகம். அப்பா 45 வருஷமா இந்த டெய்லரிங் ஃபீல்டில் இருக்காரு. அவருக்கு ஒரு சின்ன ஆசை, அவருக்கு தெரிஞ்ச டெய்லரிங் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு. அதுக்காக தான் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ. எல்லாரும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. டெய்லரிங் ரொம்ப ஈஸி தான், அதை எல்லாராலையும் ஈஸியாக கற்றுக்க முடியும். நம்ம சேனலில் நிறைய டாபிக்ஸ் நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். எக்ஸாம்பிள் ப்ளவுஸ், சுடிதார் மெட்டீரியல், ஷர்ட்ஸ், பேண்ட், டிஷர்ட்ஸ், குழந்தைங்க ட்ரெஸ், ஸ்கூல் ட்ரெஸ், இதெல்லாமே கட்டிங் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறத நம்ம காட்ட போகிறோம். யாரெல்லாம் சுயதொழில் செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கிறவங்க, வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப், டெய்லரிங் பற்றி தெரியாதவங்க, ஆல்ரெடி ஸ்டிச்சிங் தெரிஞ்சவங்க, அவங்க ஸ்டிச் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணலாங்கிறது இந்த சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போதான் நம்ம என்ன மாதிரி ட்ரிக்ஸு அண்ட் டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோங்கிறது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 38 இன்ச் அளவுள்ள ப்ளவுஸ் எடுத்து அதை எப்படி கட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ப்ளவுஸில் 4 பார்ட் இருக்கும். ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஸ்லீவு, அதுக்கப்புறம் பட்டி. இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பேக் சைடும் ஸ்லீவும் நம்ம கட் பண்ண போகிறோம். ஏன் ஸ்லீவ் ஃப்ரண்ட்டுக்கு முன்னாடியே நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ துணியில் நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்லீவுக்கு துணி ஷார்ட்டேஜ் ஆகிடும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக ஃப்ரண்ட்டுக்கு முன்னாடியே நம்ம ஸ்லீவ் நம்ம கட் பண்ணிடுறோம். பொதுவாக பிகினர்ஸ் டெய்லரிங் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கட்டிங்கில் நிறைய டவுட்ஸ் வரும். நம்ம வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, உங்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் டவுட்ஸ் வருமோ அந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் நான் அப்பா கிட்ட கேட்க போகிறேன். அப்பா ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்க முடியும் இன்கேஸ் ஏதாவது டவுட் வந்தால் கூட. ஸோ நம்ம அந்த அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம எப்படி கட்டிங் பண்ணலான்னு அப்பா நமக்கு சொல்ல போகிறாரு. இன்னைக்கு அளவு ப்ளவுஸை வச்சு தான் கட் பண்ண போகிறோம். அதனால் டேப்பை இன்னைக்கு அது யூஸ் பண்ணுறதில்ல. 1 மீட்டர் ப்ளவுஸ் பிட்டு எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த மாதிரி இருக்கும். இந்த ஃபோல்டில் இந்த மடிப்பு இந்த மாதிரி இருக்கும். அதை இந்த கரை சைடை ஆப்போசிட் சைடில் இருக்கணும். இது இது நம்ம சைடு ஃப்ரண்ட் சைடில் பார்த்து நம்மளுக்கு இருக்கணும். எடுத்துட்டு இப்போ ஃபோல்டிங் சைடு நம்ம ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும்னு சொன்னீங்க. இப்போ கரை சைடு நம்ம சைடு இருந்தால் என்ன ஆகும்? கரை சைடு அப்படிங்கும்போது அது ஓப்பனாக தான் இருக்கும். இது பேக் சைடு ஜாயிண்டாக இருக்கும், துணி ஃபோல்டாக இருக்கும். அதனால் இந்த பக்கம் தான் எல்லா ஜாயிண்ட்டுக்குமே பேக் தட்டில் தான் ஃபோல்டிங்கில் இருக்கிற சைடு தான் மார்க் பண்ணணும். இந்த சைடில் மார்க் பண்ணக்கூடாது. எல்லா ஒரு ஜாயிண்ட்டுமே கம்ப்ளீட் எல்லா ஜாயிண்ட்டுமே அந்த மாதிரி தான் பண்ணணும். இந்த மாதிரி இந்த பிசுறு எச்சு கம்மியாக இருக்கும். ஒரு மார்க் பண்ணிக்கணும். இதுலேருந்து ஒரு 1.5 இன்ச் ஒரு மார்க் பண்ணணும். இப்போ நம்ம ஏன் அதுலேருந்து 1.5 இன்ச்சு ஏன் நம்ம அதை எடுக்கிறோம்? இப்போ கீழே எப்பவுமே துணி அதிகமாக விடக்கூடாது. ஏன்னா அது இடுப்பு மடிப்பு துணி அதிகமாக இருந்தேன்னா அவங்களுக்கு ரிஸ்காக இருக்கும். அதனால உள்ளே அரைஞ்சு மடிச்சுக்கணும். இது 1 இன்ச்சு இந்த மாதிரி மடித்து ஒரு தையல் போட்டுக்கணும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி போடுறது. நம்ம டவர் மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது இடுப்பு மார்க். இந்த ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு இதுலேருந்து இந்த ஜாயின்லேருந்து 1 இன்ச்சு 1 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி இங்கே ஒரு மார்க் பண்ணணும். இந்த எண்டுலேருந்து இங்கே 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். நம்ம எப்படி இந்த கார்னர்லேருந்து நம்ம 1.5 இன்ச் எடுத்த மாதிரி அந்த எண்டுலேருந்து நம்ம 1.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி பண்ணிக்கணும். 1.5 இன்ச் பண்ணிக்கணும். டவர் மார்க்கு பண்ணியாச்சு, இடுப்பு மார்க்கு பண்ணியாச்சு. அடுத்தது கழுத்து, பின் கழுத்து. இந்த டவர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டவர் மார்க்லேருந்து இந்த மாதிரி வச்சுக்குங்க. வச்சுட்டு ஒரு மார்க்கு, இது ஒரு மார்க்கு. அதாவது இங்கே கம்மியாக தான் இருக்கணும். இந்த பேக் கழுத்துக்கு இங்கே எப்போவுமே துணி கம்மியாக தான் விடணும். மற்ற எல்லாத்துக்குமே துணி அதிகமாக விடலாம், சைடுக்கு விடலாம், அட்டத்தில் அரைஞ்சு விடலாம். இந்த கழுத்துக்கு மட்டும் கம்மியாக தான் துணி விடணும். இப்போ பேக் கழுத்து பண்ணியாச்சு. இனி அடுத்தது இறக்கம். இறக்கம் பார்த்தீங்கன்னா இந்த டாட்டு 2 அணு இருக்கும் ஜாக்கெட் ப்ளவுஸில். அந்த ஒரு டாட் சென்டர் டாட்டும் இந்த இதுக்கும் இதில் பாதி, ஷோல்டரில் பாதி. இந்த ஜாயிண்ட்டு எடுத்துங்க. இப்படி எடுத்து இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வச்சுக்கிட்டு
இங்கே ஒரு மார்க்கு. இங்கே வந்து அரைஞ்சு வந்து கட்டிங்க்கு விடணும். கட்டிங் விட்டு இப்படி ஸ்கேலை வச்சு ஒரு மார்க் போட்டுங்க. இதில் ஒரு மார்க் போட்டுங்க. இந்த இடத்துல மட்டும் நம்ம ஏன் அரைஞ்சுக்கு விடுறோம், 1 இன்ச்சு விட? ஏன்னா அந்த இடத்துல எல்லாம் துணி வந்து அதிகமாக வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா ஷோல்டர் வந்து அழுந்தும். அதனால அரைஞ்சு தான் விடணும். அதிகமாக துணி விட்டோன்னா அந்த இடத்துக்கு அந்த மாதிரி விட மாட்டாங்க. அரைஞ்சு மட்டும்தான் விடணும். இறக்கம் வந்து மார்க் பண்ணியாச்சு. இந்த சைடு வந்து ஆம்கோல் மார்க் பண்ணணும். அந்த ஆம்கோல் வந்து ஸ்டிச்சிங்கில் இருக்கு ஒரு மார்க். அதுலேருந்து இங்கே வந்து அரைஞ்சு விடணும். அரைஞ்சு தான் இங்கேயும் விடணும். அரைஞ்சு எதுக்காக விடுறது? இங்கே எல்லாம் எப்போவுமே வந்து கீழே வந்து துணி வந்து இந்த இடத்துல எல்லாம் ஆம்கோலில் வந்து துணி அதிகமாக இருக்கக்கூடாது. அதனால அரைஞ்சு மட்டும்தான் இருக்கணும். ஸோ அது எக்ஸாக்ட் பாயிண்ட் ஒன்று. அதுக்கப்புறம் கட்டிங்காக ஒரு அரைஞ்சு நம்ம. இந்த இதுலேருந்து மார்க்லேருந்து ஒரு 1.5 இன்ச். இந்த 1.5 இன்ச் வந்து அது சைடு எக்ஸஸ் வர்றதுக்காக. சைடு வந்து எக்ஸஸாக வர்றதுக்காக. கீழே எப்படி 1.5 இன்ச் விட்டோமோ அதே மாதிரி அந்த இதுலேருந்து 1.5 இன்ச் விடணும். இந்த பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணிருக்கு பார்த்தீங்களா? அதுலேருந்து ஒரு கோடு போட்டுக்கணும். அதுக்கு ஒரு கோடு போட்டுக்கணும். அடுத்தது வந்து பேக் கழுத்து மார்க் பண்ணணும். ஜாக்கெட்டை வந்து இந்த மாதிரி திருப்பிக்குங்க. திருப்பிட்டு இந்த மாதிரி பார்த்துக்குங்க. இதை இந்த மாதிரி இந்த ஜாயிண்ட்டு இந்த கை ஜாயிண்ட்டு நல்லா கரெக்டாக எடுத்துவிட்டு இந்த கையை நல்லா இப்படி உதறிக்குங்க. உதறிட்டு இப்படி திருப்பி வச்சு இந்த பேக் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இது கீழே வந்து டவருக்கு மார்க் பண்ணியிருப்போம். கீழே கரெக்டாக இந்த இதுக்கும் கீழே இந்த கரெக்டாக வச்சுக்கணும். வச்சுட்டு இது லைட்டாக இது இப்படி எடுத்து விட்டுங்க. லைட்டாக எடுத்துவிட்டு பார்த்தீங்களா? இந்த மார்க் நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி பண்ணியிருக்கிறோம். கரெக்டாக இருக்குது பாருங்க. இது அப்படியே கரெக்டாக எடுத்துவிட்டு பாருங்க. இந்த மார்க் இந்த ஷோல்டர் மார்க் ஷோல்டர்லேருந்து இப்படி கரெக்டாக எடுத்துவிட்டு எப்படி எடுத்து விட்டுங்க. எப்படி இது லைட்டாக இப்படி எடுத்து விட்டுங்க. இப்போ இங்கே ஒரு மார்க். அதுக்கு தையலுக்கு வந்து இந்த கட்டிங்க்கு இந்த அளவுக்கு விட்டுக்கணும். விட்டு இப்படி கட்டிங் வந்து அங்கே கம்மியாக தான் விடணும். எப்போவுமே கழுத்துக்கு வந்து துணி வந்து அதிகமாக வந்து விடவே கூடாது. கம்மியாக தான் விடணும். மார்க் பண்ணிக்கங்க. அப்புறம் இந்த அட்டத்துலேருந்து இந்த ஏற்கனவே இங்கே மார்க் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? அதில் இங்கே ஒரு மார்க்கு. இது வந்து கட்டிங்க்கு அரைஞ்சு கட்டிங்க்கு விடணும். இப்போ வந்து நம்ம ஷோல்டருக்கு வந்து மார்க் பண்ணிடலாம். ஆமாம், ஷோல்டருக்கு வந்து மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்களா? ஆல்ரெடி ஏற்கனவே வந்து இங்கே சைடு மார்க் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? பாருங்க 1.5 இன்ச்சு இங்கே ஆல்ரெடி ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல இதுலேருந்து 1.5 இன்ச்சு மார்க். அதை அப்படியே இங்கே ஒரு மார்க் போட்டுக்கணும். இது வந்து கட்டிங்கு, இது வந்து ஸ்டிச்சிங்கு, இது வந்து கழுத்துக்கு ஸ்டிச்சிங், இது வந்து கட்டிங். இங்கே வந்து இது வந்து ஸ்டிச்சிங்கு, இது வந்து கட்டிங் மார்க் பண்ணிடணும். அப்போ இங்கே மார்க் பண்ணி பார்த்தீங்களா? இந்த மார்க்கும் ஜாயின் பண்ணணும். இந்த மார்க்கும் இந்த 1.5 இன்ச் விட்டுருக்கு பார்த்தீங்களா? அதில் வந்து ஜாயின் பண்ணணும். பண்ணிவிட்டு இதுலேருந்து கழுத்துக்கு அப்படி போட்டுவோம். அதே மாதிரி இந்த மார்க்கிலிருந்து ஒரு இன்ச்சு இந்த இதில் இப்படி பண்ணிக்கங்க. 1 இன்ச்சு நம்ம எப்படி தெரியும்? இல்லை அப்ராக்சிமேட்டாக எடுக்கணுமா? இல்லை 1 இன்ச்சுன்னு? 1 இன்ச்சு வரும். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். அது கர்வாக தான் அந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கணுமா? ஆமாம், அந்த மாதிரி பண்ணிக்கணும். இது வந்து எல்லாமே பேக் தட்டு வந்து ஃபினிஷிங். இப்போ பேக் தட்டு மார்க் முடிஞ்சது. அடுத்தது வந்து கட்டிங் தான். கீழே பார்த்தீங்களா? அந்த பிசுறுக்காக மார்க் ஒன்று போட்டிருப்பேன். அதை வந்து நீங்கள் இப்படி வெட்டிக்கணும்.
அடுத்தது கழுத்து. அதோட நிறுத்திக்கணும். அடுத்தது கட்டிங்கு மார்க் போட்டு பார்த்தீங்களா, அதில் அப்படியே திருப்பிட்டு இங்கே ஒரு மார்க் போடுவோம். அப்படியே வெட்டிக்கணும். அப்படியே முடிச்சிடணும். அதுக்கடுத்து இது ஸ்ட்ரைட்டாக கீழே வந்து ஒரு ஆர்கார், இங்கே ஒரு ஆர்கார். அவ்வளோதான், பேக் தட்டு முடிஞ்சது. பேக் தட்டு வெட்டியாச்சு. அடுத்தது வந்து ஸ்லீவ் வெட்ட போகிறோம். ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து ஃபோல்டு பண்ணணும், நாலாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. மேலே கீறி விடுங்க. இதில் பிசுறு வந்து எச்சு கம்மியாக வரும். அதுக்கு வந்து ஒரு மார்க் ஒன்று போட்டுக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பேக் தட்டுக்கு வந்து 1.5 இன்ச்சு வச்சோம். இதுக்கு வந்து 1.25 இன்ச்சு வைக்கணும். ஏன் 1.25 வச்சோம்னா, இது வந்து ஸ்லீவ் வந்து எம்மிங் பண்ணுறது. அதனால் 1/4 இன்ச்சு மடிச்சுட்டு 1 இன்ச்சு எம்மிங் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்த அளவு ஜாக்கெட்டில் எடுத்து பாருங்க, இந்த மாதிரி நல்லா கையை கரெக்டாக எடுத்து விட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஃபோல்டர் பண்ணியிருக்கிற சைடு தான் வந்து நம்ம மார்க் பண்ணணும். இது வந்து ஒரு சைடு ஃபோல்டர் இருக்கும், ஒரு 2 சைடு ஓப்பனாக இருக்கும். அந்த சைடு வந்து எப்படி நம்ம பேக் தட்டு நம்ம வெட்டணுமோ அதே மாதிரி கரை சைடை வந்து அந்த சைடு விட்டு ஃபோல்டிங் சைடை வந்து இந்த சைடு வெட்டணும். இந்த மாதிரி கரெக்டாக எடுத்துவிட்டு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கணும். இங்கே அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு வைக்கணும். இது இந்த எட்ஜிலேருந்து இதுலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு. அதே மாதிரி இங்கே எட்ஜில் வச்சுக்கணும். இந்த ஃபோல்டு சைடு இருக்கிற சைடு இது வந்து கரெக்டாக வச்சு இங்கே ஒரு மார்க். இது வந்து ஸ்டிச்சிங்கு, இது வந்து கட்டிங் மார்க் 1/2 இன்ச்சு வச்சுக்கணும். அப்புறம் அதே மாதிரி இதெல்லாம் கரெக்டாக இது பண்ணிவிட்டு வேறு இப்படி கையை நல்லா தெளிவாக எடுத்து விட்டுங்க. இந்த ஜாயிண்ட், ஆம்கோல் ஜாயிண்ட், இது வந்து ஸ்டிச்சிங்கு, இது 1/2 இன்ச்சு கட்டிங் எடுத்துக்கணும். அப்புறம் இந்த லூஸு இது கரெக்டாக இது ஒரு மார்க், இதுலேருந்து 1.5 இன்ச்சு மார்க். இது வந்து அப்படியே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இது ஒரு மார்க் போட்டுக்கலாம். இங்கே ஒரு மார்க், இது கட்டிங்கு. அதே மாதிரி இது கட்டிங்கு, இது வந்து ஸ்டிச்சிங் போட்டு இந்த 2 சைடு இந்த ஜாயிண்ட் போட்டுக்கணும். இது ஒரு மார்க் போட்டுக்கணும் இந்த இதுலேருந்து இந்த ஜாயிண்ட் வரைக்கும். வந்து இதை வந்து அப்படியே கர்வா அப்படியே இது பண்ணணும், அடிக்கணும். இந்த மாதிரி நம்ம ஏன் கர்வா டிரா பண்றோம்? அது வந்து இது வந்து இந்த கர்வ் எடுக்கிறது வந்து ஃப்ரண்ட் சைடு வரும். இந்த மாதிரி வர்றது வந்து பேக் சைடு போகணும். இது ஏன்னா இந்த கர்வ் எடுக்குன்னா சுருக்கு வந்து முன்னாடி சுருக்கு வராது. அதுக்காக இந்த வந்து கர்வ் வந்து ஒரு 1/2 இன்ச்சு எடுக்கணும். இப்போ வந்து இந்த பிசரை வந்து வெட்டிடணும். அதை வெட்டிங்க. அதே மாதிரி சைடு இந்த 1.5 இன்ச்சு வந்து இப்படி ஒரு கிராஸாக ஒரு இப்படி போட்டானா உங்களுக்கு அது என்ன காரணம்னா அதை சொல்கிறேன். இந்த மாதிரி வெட்டிங்க. இப்போ மடிக்கும்போது இப்படி மடிப்போம், இது கரெக்டாக வந்து இருக்கும். இல்லைன்னா வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்ததுன்னா இந்த துணி வந்து அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக வர்றதுக்காக அந்த மாதிரி நம்ம கிராஸ்ல வெட்டிக்கிறோம். கிராஸாக பண்ணாதான் அந்த மாதிரி வரும். அப்புறம் இந்த மாதிரி அந்த ஏற்கனவே அந்த மார்க் பண்ணியிருக்க பார்த்தீங்களா, இருந்தது இப்படி வச்சுங்க. வெட்டிட்டு அந்த கர்வ் லைன் போட்டதுலயே வந்து நம்ம அப்படியே வெட்டிட்டே வந்து வெட்டிக்கணும். இந்த இடத்துல ஒரு ஆர்காட் ஒன்று போடணும், இங்கே ஒரு ஆர்காட் ஒன்று போடணும், இங்கே ஒரு ஆர்காட் ஒன்று போடணும். இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிட்டு
இங்க இருந்து ஆரம்பிச்சுக்கணும். அவ்வளோதான், ஸ்லீவ் வந்து வெட்டியாச்சு இந்த மாதிரி. இப்போ வந்து இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா பார்த்துக்கலாம். இந்த பேக் தட்டு இது வெட்டினது எச்சு கம்மியாக இருந்தாலும் இதுலேயே வந்து தெரிஞ்சு போயிடும், தப்பு வந்திருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிருக்கு. இது வந்து இங்கே பாருங்கள், இந்த அட்டத்தில் மாறு இருக்கிறக்கும் இதை இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு கரெக்டாக இருக்குது. அந்த 2 ஆர்காடு வந்து பாயிண்ட் வந்து ஜாயின் ஆகுது. அப்படி இருந்ததுன்னா அது அளவு வந்து கரெக்டா இருக்கு. கரெக்டாக இருக்கும். அது எந்த ஒரு இது இழுக்காமல் கொடுக்காம கரெக்டாக இருக்கும். எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது. கரெக்டான அளவு கரெக்டாக இருக்கும். முண்டாவுக்கு அதுக்கு ஆம்கோலுக்கு அதுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து பேக் தட்டு ஸ்லீவ் வெட்டியாச்சு. நீ அடுத்தது வந்து ஃப்ரண்டும் பட்டியும் வெட்டிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பேக் சைடும் ஸ்லீவும் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். நாளைக்கு ஃப்ரண்ட் சைடும் பட்டியும் எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச டவுட்ஸ் எல்லாமே அப்பா கிட்ட கேட்டுட்டேன். அப்பாவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க. கண்டிப்பாக அதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணுவோம். பெல் ஐக்கனை வந்து ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.